யூரினரி இன்கான்டினன்ஸ், அதாவது யூரின் நம்மளுக்கு அறியாமையே நம்மளை வந்து போயிடுறது அப்படின்னா என்ன டாக்டர் அப்படின்னா, நார்மலாக நம்மளுடைய பிளாடர் எதுக்காக ஃபங்க்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா, யூரின் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டா கிட்னிஸ்லேருந்து ஃபில்டர் ஆகி சேரும்பொழுது யூரின் பேக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு நார்மலாக வந்து ஒரு 800 ml இருந்து 1000 ml வரைக்கும் அதை சேர்த்து வைக்க முடியும். பட் அர்ஜென்ட்டான சூழ்நிலையில் ஒரு 1500 ml வரைக்குமே யூரினரி பிளாடர் சேர்த்து வைக்க முடியும். இந்த பிளாடர் வந்து நம்மளுக்கு அறியாமல் லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் யூரினரி ஸ்பிங்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. யூரின் போகிற டிப்பில் வந்து ஒரு ஸ்பிங்டர் வந்து இருக்கும். அந்த ஸ்பிங்டர் தான் வால்வ் மாதிரி அதை வந்து அடைச்சி வச்சுக்கும். நம்ம எப்போ விருப்பப்பட்டு யூரின் போகலான்னு நினைக்கிறோமோ அந்த வால்வ் வந்து ரிலாக்ஸ் ஆகி கம்ப்ளீட்டாக பிளாடர் கண்ட்ராக்ட் ஆகி எல்லா யூரினையும் வெளியே தள்ளிடும். இதுதான் யூரினரி கான்டினன்ஸ் அப்படிங்கிறது. இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னா, இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு அறியாமல் யூரின் போகிறதா யூரினரி இன்கான்டினன்ஸ்ங்கிறது. இது வந்து டெம்பரரியாக இருக்கலாம். ஒரு சூடு பிடிச்சப்போ திடீர்னு அடக்க முடியாமல் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி வர்றப்போ அந்த மாதிரி எல்லாம் டெம்பரரியாக இருக்கலாம், இல்லை பெர்மனண்ட்டாகவும் இருக்கலாம். அதே சமயம் கொஞ்ச நாட்களாக வந்திருக்கலாம், ஒரு 5-6 டேஸாக தான் இருக்குன்னு இருக்கலாம். சில பேருக்கு வருட கணக்குலையும் போகலாம். இன்னொன்று அப்பப்போ இன்டர்மீடியண்ட்டாக வரலாம். சில டைம் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குதுங்க டாக்டர் இருக்கலாம். சில பேருக்கு பெர்மனண்ட்டாகவே எப்போவுமே எனக்கு கான்டினன்ஸே இல்லாமல் இருக்குங்கிறது இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு வகையான யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்குதுங்க.